ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வெயிட் லாஸ் 30 டேஸோட டே 3 தான். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போயிருந்தேன். என்னோடய சேனல் இப்போ என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 30 டேஸ்க்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதை வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். இதை போடுறதுனால யாராவது ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இது ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாளி நல்லா பழுத்திருந்துச்சு. இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து ரொம்ப பழுத்துரும், சாப்பிடவே முடியாது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பப்பாளியை வந்து அரை எடுத்து கட் பண்ணி பாக்ஸில் போட்டுட்டு அரை பழம் மட்டும் நான் சாப்பிட்றதுக்காக தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். பப்பாளி வந்து என்னோடய வெயிட் லாஸில் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். நான் என்னோடய வெயிட் லாஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறையா வந்து டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பப்பாளி வந்து எனக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. அதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஒரு நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ நான் வந்து பப்பாளியாக எடுத்துக்குவேன்னா அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்களுமே வெயிட் லாஸில் இருக்கீங்க, கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமாக பப்பாளி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. அந்த தட்டில் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே நான் சாப்பிட்டது. அதோடு சேர்த்து ஜீரகம் வாட்டர் வந்து குடிச்சிருந்தேன் காலையில். அதை குடித்ததுக்கப்புறமா அந்த தட்டு நிறையா இருக்கிற பப்பாளியை வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலை. ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதாவது திடீர்னு ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விட முடியாது. அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து நாவல் பழம், அதாவது எங்கள் ஊரில் வந்து இதை நவாப்பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து லோ கலரி தான். அது ஒரு 5-6 சாப்பிட்டுக்கிட்டேன். தண்ணி வந்து நிறையா குடிங்க. தண்ணி நிறையா குடித்தேன். நான் வந்து புதினா இலை ஒரு 2 போட்டு வச்சுக்கிட்டு தண்ணி அதில் ஃபில் பண்ணி இந்த கேனில் 3 கேன் நான் நைட்டுக்குள்ளே வந்து காலி பண்ணிடுவேன். புதினா இலை போட்டு வச்சுக்கிட்டு லெமன் இருந்தால் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஃபில் பண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டே இருப்பேன். லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். 2 முட்டையை ஆம்லேட்டாக போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ரைஸு, அதோட வெள்ளரிக்காய், ஒரு கப்பு ரைஸு, அதோட வெள்ளரிக்காய், காராமணியும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் இல்லை, நான் மட்டும்தான்றதுனால தான் இந்த குழம்பு வச்சேன். அவங்களாம் இதெல்லாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க. டயட்டுக்கு இந்த குழம்பு காராமணி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது இது. நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டோம். ஆம்லேட் வந்து 2 முட்டை போட்டது நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். என் பொண்ணு, நானும் என் வீட்டுக்காரரும் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். எல்லாருமே சேர்ந்து சூப்பராக லஞ்செல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரவை வந்து களி மாதிரி கிண்டியிருந்தேன். இது வந்து நார்மல் நம்ம ஊரில் கிடைக்கிற ரவை கிடையாது, பென்சி ரவை. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசம் இல்லை. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா வந்து உதிரியாக வரும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதை களி மாதிரி கிண்டிக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே குழம்பு தான், மதியம் வச்சுருந்த அதே குழம்பு வந்து நான் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வெயிட்டுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக குறையிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் வந்து குறைக்கணும். ரிஸ்க்குன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ரிஸ்க்கு அப்படின்னாலே அது வாயை கட்டுப்படுத்துறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க்கு. வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வரும். பாய்.